பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். தானியேல் 9வது அதிகாரத்திலே 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக இடைபடுவாராக. நீ மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை புறப்பட்டது. அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் போதே உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஜெபத்திற்கு பதிலை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். பிரியம் என்றால் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கண்ட கலக்கம் உங்களுக்கு வேண்டாம். அதை குறித்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம், நாங்கள் ஆராதித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்கிறதான அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகவே விசுவாசத்தில் பலப்படுங்க. விசுவாசத்திலே அனுதினமும் நீங்கள் வளருங்கள். விசுவாசத்தில் பலப்படும் போது தேவனுக்கு பிரியமானவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். தேவனை நீங்கள் பிரியப்படுத்தும் போது, நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உங்களுடைய வேண்டுதலுக்கு பதிலுண்டு, கட்டளை வெளிப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.